இந்தாங்க மாப்பிள்ள. மாமா மிக்சிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும் மாப்பிள்ள. பத்மா அந்த சிக்கன் பீஸை கொண்டா. they need side dish. எடுத்துங்க மாப்பிள்ள. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாப்பிள்ள. ஃபேமிலினா நம்மள மாதிரி தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான் மாமா. இதுக்கு முன்னாடி கட்டினே ஒருத்திய கண்மணின்னு எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நோய்னு ஒரே குடைச்சல் தான். என் மகளை கட்டினதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் மாப்பிள்ள நீங்க என்ன பண்றீங்க? வேலை தானே, அப்பா ஃபைனான்ஸ் பண்றாரு. எனக்கு எதுவும் ஜாஸ்தி ஒன்றும் வேலை கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது மாப்பிள்ள. நீங்க சொந்த கால நிக்கணும். தெருவுல யாராவது வந்து கேட்டா தண்டபாணி சன் பூபதி தானே சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யாராவது வந்து கேட்கும் போது பூபதி சார் அப்பா தண்டபாணி சொல்லணும். சுயமா ஒரு பிசினஸ் பண்ணுங்க. பேசாம கம்ப்யூட்டர் அது இதுன்னு பண்ணுங்களேன். சொல்லிக்கிறதுக்கு கௌரவமா இருக்குல்ல. நமக்கு அதுல எல்லாம் பெருசா ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்ன மாப்பிள்ள, விஜய் மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பயங்கரமான ஆளு, தனியாவே எல்லாத்தையும் பண்ணிடுவா. நீங்க சும்மா சைட்ல நில்லுங்க, ஃபைனான்ஸ் பண்ணுங்க. அவ சூப்பரா டெவலப் பண்ணுவா. ஓகே ஓகே. இப்போ என்ன மாமா, பிசினஸ் தானே, பண்ணிடுவோம். மாமா பேசாம ஒரு ஒயின் ஷாப் வச்சிடலாமா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு அதை குடிக்கலாம், அதை விற்க கூடாது. கம்ப்யூட்டர்லன்னா ஏரோப்ளேன் பிசினஸ் பண்ணுங்களேன். மாமா நீங்க என் மேல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க. அனுந்தா ஒருத்திய கட்டினே கண்மணி, அவ அவங்க அப்பா அவங்க ஆத்தா எல்லாருமா சேர்ந்து என் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. கூல் டவுன் மாப்பிள்ள, கூல் டவுன். தப்பு செய்யறது சகஜம் மாப்பிள்ள. என் பொண்ணு விஜய் இருக்காளே. என் மாப்பிள்ள சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவேன்? மாப்பிள்ள விஜய் இருக்காளே, பயங்கர கில்லடி மாப்பிள்ள. அவன் பையன் கூட சேர்ந்துகிட்டு அவ என்னென்ன பண்ண சொல்லி அத்தை, மாமா ஏதோ சொல்ல வந்தாரு. என்ன அது? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் ஒரு பையன் கூட சேர்ந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணத்தை போட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த பணம் கைக்கு திரும்பி வரவே இல்லை. அதான் அதான் அந்த சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் அறுக்க ஆரம்பிச்சிடுவாரு. அதான் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டேன். போதை ஆயிட்டாரு போல இருக்கு. என்ன மாதிரி எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருக்கணும். சரி மாப்பிள்ள, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கொண்டாங்க. கேமராலாம் கரெக்டா இருக்கடா? கரெக்டா இருக்குண்ணா. செக் பண்ணிட்டியா? செக் பண்ணி. கார் பொசிஷன் கரெக்டா இருக்குங்களா? இருக்குண்ணா. டேய், ஆடியோலாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. இப்ப ஆன் பண்ணனும் தெரியும்லடா? தெரியும்ண்ணே. கரெக்டா பார்த்து ஆன் பண்ணனே. சரிண்ணே. அப்புறம் அந்த அண்ணா டாக்டர் வர்றானே. நான் உட்கார்ந்தோன கேமரா ஆன் பண்ணிடுறேன். போ. ஆன் பண்றா. கிளம்பு சீக்கிரம். நாட்டுல ரவுடி பசங்க பெருத்து போயிட்டாங்கடா.
அப்புறம் திறந்தா வெட்டு கொலை குத்து. தியாகு சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேகலாவை நம்ம ஆட்கள் தான். சொல்லுங்க சார். அது பணத்தை செட்டில் பண்ணிட்டா மேகலாவை இன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க யாரு? நான் சார் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க யாரு சார்? சார் நான் டாக்டர் சார். என்ன சார் டாக்டர் வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சார். நீங்க அந்த கமிஷனர் அனுப்பி வந்திருக்கீங்க அதானே? இல்ல சார், நீங்க மேகலாவுக்கு எதிரி. மேகலாவை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்களா? நான் ஏன் சார் அந்த மேகலாவை கொல்லணும்? அவ எனக்கு சிஸ்டர் மாதிரி. சாரி டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் அநாகரிகமா நடந்துக்கிறத தவிர எனக்கு சார் என்ன சார் பண்றீங்க? சார் பட்டல கலடாதீங்க சார். பாத்தீங்களா என்ன மாட்டி விடுறதுக்கு போலீஸ் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த டாக்டர் அனுப்பி பிளான் பண்ணி என்ன கொலைகாரன்னு போலீஸ் சுமத்த பாக்குறாங்க சார். இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார், அப்படிலாம் இல்ல. எடுங்க சார். உங்க அனுப்பிச்சு வச்சார்ல கமிஷனர், அவர் போனா தான் இருக்கும். எடுங்க எடுத்து பேசுங்க சார். என்ன நாடகம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஹலோ டாக்டர், இந்த இடத்தை விட்டு நீ உயிரோட போகணும்னா நான் சொல்றபடி அப்படியே கேளு. போலீஸ் கமிஷனர் பிளான் படி தான் நீ என்னை சந்திக்க வந்ததாகவும் எனக்கு ஆசை காட்டி என்னோட பேச்சை ரெக்கார்ட் பண்ணி பணத்துல என்னோட ரேகையையும் பதிவு பண்ணி வாங்கிக்கிட்டு அதை வச்சு மேகலா கேஸ்ல என்ன முக்கிய குற்றவாளியா போட்டு என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் போடுற டிராமா இதுன்னு நீ சொல்லணும். இல்லைன்னா நீ இங்கேயே பணமாயிடுவ. இப்போ போன் கட் ஆயிடும். நான் என்ன போனுன்னு கேட்பேன். பர்சனல் போனுன்னு சொல்லணும். சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லணும். புரியுதா? யார் சார் போன்ல? அது பர்சனல். என்ன பர்சனல்? பர்சனல் எதுக்காக இங்க வந்த? உன்னை அனுப்புனது யாரு? சொல்லு. கமிஷனரா? ஏன் இப்படி? நீ ஒரு கௌரவமான டாக்டரியா? உன்னை ஏன் இப்படி புரோக்கர் மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க? அது வந்து மேகலா கேஸ்ல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான். அட பாவி உளறாதயா, விவரமா சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா, மேகலான்னு ஒரு பொண்ணு கத்தி குத்தால எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சார் நான் கமிஷனர்கிட்ட போய் சொன்னேன். அவர் தான் சார் இந்த ஐடியாலாம் சொன்னாரு. அதனால தான் சார் இந்த மைக் வச்சுட்டு வந்தேன். என் மேல எந்த தப்பும் இல்லை சார். ஷூட்டிங் ஓவர். தேங்க்ஸ் டாக்டர். டேய் ஆயாங்க, உனக்கு எவ்வளவு தில் இருந்தா என்கிட்டயும் ஓகே சொல்லிட்டு அந்த கமிஷனர்கிட்டயும் போய் மேட்டர் ஓபன் பண்ணிட்டு டபுள் கேம் ஆடுவேன். நாளைக்கு காலையில பேப்பர்லயும் டிவிலயும் இதுதாண்டி நியூஸ். அந்த கமிஷனர் காலி, உனக்கும் இருக்குடி அப்பு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், உன்னை நல்லா வெயிட்டா கவனிக்கிறேன். போயா சொல்றாருல போ. பட்ட கொட்டையா வரும்ல பேப்பர்ல, பண்ணிடலானே அது. உட்காரு. யோ, இங்க பாத்தியா கமிஷனர் பத்தி என்ன நியூஸ் போட்டிருக்குன்னு? நாம பரவாயில்ல போல இருக்க. இப்படியா மாட்டிப்பாரு? நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? வளர்குடி டாக்டர் ஏற்கனவே பல பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப இது வேற வசமா மாட்டிக்கிட்டாரு. நம்ம டாக்டர் நல்லவர் தான், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. நீ வேணா பாரு,
நம்ம சேர்மேன் ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம டாக்டருக்கு பிரச்சனை இல்லாம பண்ணிடுவாரு பாரு. ஏதோ நல்லது நடந்தா சரி. லக்ஷ்மி, பேப்பரை பாத்தியாமா? என்னங்க? கமிஷனரை மாத்திட்டாங்கம்மா. ஐயோ, என்னங்க இது? ஒன்றும் புரியல லக்ஷ்மி. அம்மா அம்மா, என்னடி? என்ன விஷயம்? பேப்பர் பாத்தியாமா? பார்த்தேன். இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அப்பா மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க? ஏன் தான் இப்படி சீப்பா பிஹேவ் பண்றாங்களோ? பாப்பா, இது சகஜமான விஷயம். இதையெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கூடாது. அது இல்லப்பா, பேப்பர்ல இல்லப்பா, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே, பல நேரங்கள்ல கிரிமினல்களை விட மோசமா சிந்திப்பானுங்க. கரெக்ட் தான்ப்பா. அதுதான் இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல. இருந்தாலும் இது சும்மா விடக்கூடாதுப்பா. அவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னம்மா பண்றது? அவங்க போலீஸ், அவங்க கையில அதிகாரம் இருக்கு. உங்க அப்பா சாதாரணமான ஆளு, அதுலயும் அப்பாவி. நான் என்ன பண்றது? இல்லப்பா, என் கிளாஸ்மேட்டோட அப்பா இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. இன்னொருத்தியோட அப்பா ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி அவங்களை ஏதாச்சும் பண்ணலாம்ப்பா. அப்படி இல்லனா நல்ல வக்கீல பார்த்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம்ப்பா. என்னம்மா நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன என்னப்பா, நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கீங்க. அவங்க பிளான் பண்ணி உங்களை ட்ராப் பண்ண பாக்குறாங்கப்பா. அந்த பிளான் தான் ஃப்ளாப் ஆயிருச்சுல, அப்புறம் என்ன? ஒருவேளை உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிருந்தா என்னப்பா நடந்திருக்கும்? எல்லாரும் உங்களை கெட்டவன், அயோக்கியன், கிரிமினல், கொலைகாரன் நம்பியிருப்பாங்கல்ல. ஏன் நானே கூட உங்களை பத்தி தப்பா தானே நினைச்சிருப்பேன். நான் உங்களுக்கு கெட்டவன் சொன்னா அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? என்னால உங்களுக்கு ஒரு துளி வேதனை கூட வராதுப்பா. ஏன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. மாடி, தேவையில்லாம நீ எதுக்கு கவலைப்படுற? இந்த உலகம் ரொம்ப மோசமானதுமா. அதுல 1000 சூது சூழ்ச்சி எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்தா நீ படிக்க முடியாது. இப்ப படிப்பு தான் முக்கியம். நீ நல்லா படிச்சு பேர் வாங்கணும். அதுதான் எனக்கு வேணும். அப்பா, நான் தான்ப்பா ஸ்கூல்லயே நம்பர் 1. என்னால உங்களுக்கு எப்பவுமே நல்ல பேர் தான்ப்பா கிடைக்கும். உங்களுக்கு சின்ன சங்கடம் வந்தா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. சரிடா, நீ இதே மாதிரி நல்லா படி. அது போதும் எனக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போட. என்னடி முறைக்கிற? அவ பாவங்க, ஏதோ பேசிட்டு போறா. நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்க. நிஜமாவே சொல்லுங்க, எதுவுமே நடக்கல. என்னடி ஊரக நம்மளால நீ நம்ப மாட்ட போல இருக்க. நான் நம்புறதும் நம்பாததும் முக்கியம் இல்லைங்க. அவளை பாத்தீங்கல்ல, உலகத்திலே எங்க அப்பா தான் ரொம்ப யோகியன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு அந்த நம்பிக்கையில ஒரு சின்ன கீரல் விழுந்துட்டா கூட அவ தாங்க மாட்டா. அவ மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? என்னடி சொல்ற? நான் உயிரோட இருக்கிறது என் பொண்ணுக்காகத்தான். அவன் முகத்துல ஒரு சின்ன சங்கடம் கூட வரக்கூடாது. அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வேன். உங்க பாசம் எல்லாம் உண்மைதான். ஆனா நிறுத்தடி. என்னால என் பொண்ணுக்கு சின்ன வருத்தம் கூட வராது. நீ போய் சட்டி பானையை மட்டும் கழுவிட்டு போ. ஹலோ தியாக, நான் முருகேசன் பேசுறேன். சொல்லுங்கண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? நீ எல்லாம் நல்லா விசாரிச்சு யார் நல்லா இருக்க போறாங்க? என் பணம் என்னாச்சு, அதுக்கு ஒரு வழியை சொல்லு. முருகேசனே, காலையில பேப்பர் பார்க்கலையா? கமிஷனரையே தூக்கிட்டேன். என் பவர் என்னன்னு தெரியாம பேசுறீங்களே. தியாக, இது பாருப்பா, பண விஷயத்தை பத்தி எல்லாம் பேசாத. வேணும்னா சில்லற உதவி ஏதாவது கேளு, போனா போகுதுன்னு பண்ணித்தரேன். போனவையா? என்னண்ணே சொல்றான்? பேப்பர்ல வந்த நியூஸை வச்சுக்கிட்டு என்கிட்டயே ரொம்ப தெனாவட்டா பேசுறான். அவனை சும்மா விடக்கூடாது. சொல்லுண்ணே, என்னண்ணே பண்ணலாம்? தெருநாயெல்லாம் தன்னை சிங்கன்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே பீத்திக்குது. அதுவும் என்கிட்டயே. ஏண்டா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கால? ஆமாண்ணே. தூக்குடா அவள. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் போக முடியாது. என் கால்ல வந்து விழுந்தாகணும். தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணே, போங்கடா. வாங்கடா போலாம். ஏய் வாடா.
என்னடி? அம்மா அத்தை 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 அப்படி போனாங்க, நீ பார்க்கல? எங்கடி? பார்த்த ஒண்ணு சொல்லிருக்கலாம்ல. தம்பி கொஞ்சம் ஆட்டோ திருப்பப்பா. எங்கடி பார்த்த? இல்லம்மா, அந்த ரோட்ல தான் பார்த்தேன். திருப்புங்க தம்பி. ஏதோ யோசனையில இருந்த. சும்மா ரெடி. காணுமே. ஒழுங்கா சொல்றியா பாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க.